யார் மறந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் நம்மை விட்டு தூரமாய் போனாலும், ஆமேன், உலகம் நம்மளை அற்பமாய் எண்ணினாலும், ஆமேன், நம்மளை மறக்காத, நம்மளை விட்டு விலகாத, நம்மளை விட்டு கொடுக்காத ஒரே தெய்வம் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறபடினால, ஆமேன், எந்த விதமான தீமைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, எந்த பாவத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, எந்த சஞ்சலத்துக்கோ வருத்தங்களுக்கோ ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் நம் பட்ச இருக்கிறபடியினால அன்பு தேவனை ஒரு விஷயம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அன்பு தேவனை ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. மலை போன்ற இந்த மாபெரும் பாவங்களை, மலை போன்ற பின்னாலே எரிந்து விட்டீரே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனமீசும் ரோஜா என்று சொல்கிற பாடல ஆண்டோட சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாற்றமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை வாசமாக மாற்றினவர், பாவியாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றினவர். ஆமே, நெருக்கத்தில் இருந்த நமக்கு ஒரு பெரிய விசாலத்தை கட்டளையிட்ட தேவன். ஆமேன், அந்த அன்பு தெய்வத்துக்கு ஒரு விஷயம் நன்றி அறிதலோடு உள்ளத்தோடு, ஆமே, நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதிப்போம். எவ்வளவா நம்ம தேவனை துதிக்கிறோமோ அவ்வளவா தேவ சமூகத்தில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம், ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, துதியும் உமக்கே, ஹல்லேலூயா, உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே, ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தில் அப்பா உளையான சேற்றிலிருந்து எடுத்தீர் ஆண்டவரே, உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தந்திர சுவாமி. அப்பா உம்முடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம், பரலோகத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் ஆண்டவரே, எங்களை உயர்த்தி ஆண்டவரே உன்னதத்தில் உட்கார பண்ணுகிற தெய்வமே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும்
பிள்ளைகளோடும் உட்கார பண்ணுகிற தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்த முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாது எங்களை உருவாக்கி உயர்த்தினவர், உடைந்த பாத்திரம் போல இருந்த எங்கள் வாழ்க்கையை, உடைந்து போன அனுபவத்தை, ஆண்டவரே உடைந்து போன எங்கள் இருதயத்தை பிரயோஜனத்திற்கென்று எடுத்து ஆண்டவரை உருவாக்கி பயன்படுத்துகிற எங்கள் அன்பு நேசரே நாங்களும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற நல்ல தெய்வமே, ஆமென். பரலோகத்தின் தேவனின் சுகம் பலன் தந்து எங்கள் ஆத்மாவை பலப்படுத்துகிறவர் ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்தரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். தெய்வ சன்னிதானத்தில் வரும் பொழுது நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானுடைய ஒத்தாசையை வாஞ்சிப்போமா? ஆமென். எந்தெந்த ஆத்துமாக்கள் தவளவுக்கு உங்க இருதயத்தில் தாகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய தேவ ஆவியினால நிரப்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சியோட தாகத்தோட தேவ சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை நீங்க நிரப்புங்க ராஜா, என்னை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியினால் எங்களை பலப்படுத்துங்க சொல்லுவோமா? ஏசுப்பா என்னுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும் ஐயா. உம்மை துதிக்கத்தக்க பலன், உம்மை ஆர்ப்பரிக்கத்தக்க பலன் ஆண்டவரே என் அபிஷேகத்தில் நடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் ராஜாவுக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அப்பா பாடி ஆராதிக்கிற அந்த வேலையில் ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்களை உள்ளங்களை நிரப்பட்டும் ஐயா. எங்கள் ஆவியில் ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. மனுஷனுடைய துதிகள்ல பிரியப்படுகிற தேவனே ஆண்டவரே, எங்கள் துதிகள்ல மகிமைப்படுகிற தேவனே, எங்கள் துதியை விரும்புகிற கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் கரங்களை வானத்திற்கு மேலாக உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசையாய் சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் அல்லேலூயா. சொல்ல முடியுமா உங்களால? இப்போ உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
விசுவாசத்தோட கூட சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 யாவே யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, என் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான் சுவாமி. இந்த உலகம் எனக்கு குப்பை ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் பாசங்கள் எல்லாம் குப்பை ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு ஆண்டவரே, நீர் மாத்திரம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே. என் ஆசையெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்களுக்கு எது மேலே வாஞ்சை இருக்குது? உங்களுடைய தாகம் என்ன? உங்கள் உள்ள எதை வாஞ்சிக்கிறது? இந்த நேரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, இயேசுப்பா என் வாஞ்சை எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா என் வாஞ்சை, என் தாகம், என்னுடைய பாரம் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. உம்மிடத்தில் தான் இருக்கிறது ராஜா. ஆமீன். மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது சொல்றார், மானானது அப்பா நீரோட எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல என் ஆத்துமா, என் உள்ளம் உங்க மேல தாகமா இருக்கிறதுப்பா, உங்க மேல வாஞ்சியா இருக்கிறது ஆண்டவர். உண்மையா நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் என்னுடைய தாகம் நீங்க, என் ஆசை நீங்க, என் வாஞ்சை நீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்த இருதயத்தோடு நம்ம கரங்களை அணைத்து கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, வாஞ்சையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, வாஞ்சையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உங்க தேவை என்ன? இப்போ ஏதோ ஒரு காரியங்களை நினைச்சு தேவைக்காக வந்திருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். ஆனால் தேவனுடைய சமூகம் எப்போவுமே நமக்கு தஞ்சமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் மாத்திரமே நமக்கு எப்போதும் நம் வந்தடையத்தக்க கண்மழையாக இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் அது வேதம் நமக்கு சொல்லிக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க முதலாவது யாரை வாஞ்சிக்கிறீங்க? யாரை தேடுறீங்க? யார் எனக்கு தேவைன்னு சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், உம்மோடு வாழ்வது தான் ஆண்டவரே என் பாக்கியம். இயேசுப்பா உம்மோடு நான் வாழ்ற அந்த வாழ்க்கை, அந்த நிமிஷங்கள், அந்த தருணங்கள், அந்த ஒவ்வொரு ஆண்டவரே மணி நேரமும் தான் ஆண்டவரே. அப்பா உம்மோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில நான் இன்னும் பெருகணையா, என்னோட ஜெப வாழ்க்கையில இன்னும் பெருகன ஆண்டவரே. என்னுடைய தாகம் எல்லாம் நீங்களா தான் இருக்கணும் ஆண்டவரே. என்னோட வாஞ்சியெல்லாம் உண்மை பற்றினதா இருக்கட்டும் சுவாமின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு.
அன்பின் பரலோக ராஜாவே, எஸ்ப்பா மட்டுமா எங்களுடைய ஆராதனைகளை கத்தர் ஆசீர்வதிச்சிங்கப்பா. உங்களுடைய மகிமையில எங்களை நடத்துனீங்க ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கணும்.